Hello class 12, welcome back to Concept Capsule. நாங்கள் விக்கி சார். ஸோ நம்ம வந்து கெமிக்கல் கைனெட்டிக்ஸோட லாஸ்ட் பார்ட்டுக்கு நியர்லி வந்துட்டோம். நாளையோடு இந்த லெசன் முடிஞ்சிடும். இன்றைக்கி வந்து 9th லெக்சர் பார்க்க போகிறோம். எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஆன் ரேட் ஆஃப் ரியாக்ஷன். சரியா? இன்றைக்கி டாபிக் வந்து இன்றைக்கே முடிச்சிடலாம். அண்ட் ஒரே நியூமரிக்கல் மட்டும் இருக்குது. இந்த நியூமரிக்கல் நாளைக்கு கிளாஸில் போட்டு நாளைக்கு இந்த லெசன் ஃபுல்லாக முடிச்சிடலாம். நேற்று வரைக்கும் வந்து கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் கான்சன்ட்ரேஷன், ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ரேட் ஆஃப் ரியாக்ஷன். இல்லை ஃபஸ்ட்டு டாபிக் வந்து நம்ம கான்சன்ட்ரேஷன் பார்த்தோம். கான்சன்ட்ரேஷனை வச்சு ஒரு ரியாக்ஷன் எப்படி இருக்குன்றத ஒரு 2-3 லெக்சர் போச்சு. ரொம்ப பெரிய டாப்பிக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து செகண்ட் ஃபேக்டர் பார்க்க போகிறோம், விச் இஸ் டெம்பரேச்சர். ஓகே, டெம்பரேச்சர் பொறுத்து உங்கள் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, இன்னொரு முக்கியமான லா பார்க்க போகிறோம். அர்ஹெனியஸ் லான்னு சொல்லுவாங்க. அர்ஹெனியஸ் லா, அந்த லா பற்றியும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் அதே மாதிரி அதுலேயும் ஒரு ஈக்குவேஷன் ஒன்று இருக்கும். அந்த ஈக்குவேஷனும் வந்து பார்த்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கலாம். சரியா? அண்ட் ஒன்று யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். அண்ட் உங்களுக்காக டெலிகிராம் சேனலில் நான் வந்து எல்லா மெட்டீரியல்ஸும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். என்னோடய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்லேருந்து என்னோடய எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் வரைக்கும் எல்லாமே இங்கே இருக்குது. 1000+ மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் டெலிகிராம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு @concept capsule வீன்னு போட்டிங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் கிடச்சிரும். அந்த சேனலை ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் அதில் ஆல்ரெடி அப்லோடாக இருக்குது. நீங்கள் வந்து ஜஸ்ட் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி டாபிக் வந்து எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஆன் ரேட் ஆஃப் ரியாக்ஷன். ஓகே, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் ரேட் ஆஃப் ரியாக்ஷன். அதாவது நம்ம ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கா இல்லை ஸ்லோவாக இருக்கான்றது என்ன ஃபேக்டர்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனா ஃபஸ்ட்டு வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். ஓகே, ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷனை பொறுத்து எப்படிலாம் டிபெண்ட் பண்ணியிருக்குன்றது நேற்று வரைக்கும் கிளியராக பார்த்தோம். கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் என்னது, செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் என்னது. ஸோ என்ன பார்த்தோம், கான்சன்ட்ரேஷனை பொறுத்து எப்படி ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன், ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அதெல்லாம் பார்த்தோம் டீட்டெயில்டாக. அதோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸு, வேரியஸ் ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து டீட்டெயிலாக பார்த்து முடிச்சிட்டோம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொன்னேன், செகண்ட் ஃபேக்டர் வந்து டெம்பரேச்சர்னு சொன்னேன். ஓகே, டெம்பரேச்சரை பொறுத்து டிபெண்ட் ஆகிருக்கும். தேர்ட் வந்து கேட்டலிஸ்ட்டை பொறுத்து. ஓகே, நாளைக்கு வந்து கேட்டலிஸ்ட்டை வந்து சின்ன டாபிக் தான், டக்குன்னு முடிஞ்சிடும். நாளைக்கு கேட்டலிஸ்ட் பார்த்தோம்னா இந்த சாப்டர் ஃபுல்லாக முடிஞ்சிடும். சரியா? ஸோ இன்றைக்கி வந்து டெம்பரேச்சரை பற்றி படிக்க போகிறோம். ஓகே, ஸோ ஒரு ரியாக்ஷனோட ரேட்டு டெம்பரேச்சரை பொறுத்து எப்படி டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு சின்ன கெமிக்கல் ரியாக்ஷன் எடுக்கிறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் N2O5 எடுக்கிறோம். N2O5 டீகம்போசிஷன் பண்ணோம்னாக்கா அட் 0 டிகிரி செல்சியஸ். ஓகே, 0 டிகிரி செல்சியஸ் டீகம்போஸ் பண்ணால் 2NO2 + ½ O2 கிடைக்கும். சரியா? பட் இந்த ரியாக்ஷன் எவ்வளோ நாளில் நடக்கும்னு பார்த்தா 12 days எடுக்கும்னு வச்சுப்போம். அப்ராக்சிமேட்லி 12 days ஆகும் இந்த ரியாக்ஷன் நடந்து முடிய. இதே ரியாக்ஷனை நான் ஒரு 25 டிகிரி செல்சியஸ் என்விரான்மெண்ட்டில் கண்டக்ட் பண்ணேன்னா இதே ரியாக்ஷன் 12 daysக்கு பதிலாக எனக்கு 5 hours நடந்து முடிஞ்சிடும். அதே நான் 50 டிகிரி செல்சியஸ் இருக்க மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டில் வச்சு பண்ணேன்னா எனக்கு ஜஸ்ட் 12 minutes இந்த ரியாக்ஷன் நடந்து முடிஞ்சிருது. ஓகே, அப்போ நம்ம இதை பார்க்கும்போதே நமக்கு கிளியராக தெரியும், நம்ம டெம்பரேச்சரை எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடக்குது. அதாவது ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அவ்வளோக்கு ஃபாஸ்ட்டாக நடந்து முடியுது. ஓகே, இது வந்து நமக்கு மேலேருந்து பார்க்குறப்ப தெரியுது. Okay, in most of the chemical reaction it is observed that on increasing temperature rate increases. கரெக்டாக மோஸ்ட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸில் அப்படி சில கேசஸ்லாம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் ரேட் கம்மியாகிற கேசஸும் இருக்குது. பட் 95% கேசஸில் வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் கண்டிப்பாக ரியாக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, அண்ட் உங்கள் என்சிஆர்டியில் ஒரு சின்னதாக ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒரு வேளை டெம்பரேச்சர் வந்து 10 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் பண்ணோம்னா, 0 டிகிரி செல்சியஸ் இருக்குனாக்கா ஒரு வேளை அதை 10 டிகிரி செல்சியஸாக இன்க்ரீஸ் பண்ணோம்னா நம்ம ரியாக்ஷனோட ஸ்பீடு வந்து நியர்லி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா டபுள் ஆகுது. ஜஸ்ட் நீங்கள் ஒரு 10 டிகிரி செல்சியஸ் ஒரு டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணாலே ரியாக்ஷனோட ஸ்பீட் வந்து டபுள் ஆகுது. ஓகே, அண்ட் இன்னொரு நோட் பண்ணுங்கள், நியர்லின்னு தான் சொல்லியிருக்காங்க, எக்ஸாக்டாக கிடையாது. நியர்லி 10% வந்து டபுள் டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது, எல்லாமே இப்படி தான் இல்லை. சில ரியாக்ஷன்லாம் மேபி நீங்கள் 10 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் பண்ணாக்கா 2.5 times இன்க்ரீஸ் ஆகும். இது 2 times இன்க்ரீஸ் ஆகுனா 2.5. சில ரியாக்ஷன்ஸ் 3 times, இன்னொரு டைம்ஸ் இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். பட் மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் வந்து 2 times இன்க்ரீஸ் ஆகும். எப்போனா 10 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் பண்ணால். மேபி இது உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்டிவ் கொஸ்டினில் கேட்பாங்க. ஓகேயா, அது எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஒருவேளை இதான் என்னோடய ரியாக்டன்ட், இங்கேருந்து நான் ப்ராடக்ட் கொண்டு வரேன். ஓகே, அட் 10 டிகிரி செல்சியஸ் வந்து என்ன ஆகுது, என்னோடய ரேட் ஆஃப் ரியாக்ஷன் லெட்டர் இஸ் X. இப்போ நான் என்ன பண்ணேன், 10லேருந்து 10 டிகிரி ப்ளஸ் பண்ணிவிட்டேன். அப்போ என்ன 20 டிகிரி செல்சியஸ். அப்போ 20 டிகிரி செல்சியஸில் என் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் என்னவாகும், 2 times of X ஆகிடும், அதாவது 2X ஆகிடும். இப்போ இந்த 20 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 டிகிரி செல்சியஸ் கூட்டிட்டேன், ஆட் பண்ணினா 30 டிகிரி செல்சியஸ்.
30ல் என்ன ஆகும்னா இந்த 2x வந்து அப்படியே டபுள் ஆகிடும், எப்படி 4x ஆகும். ஓகே, அதே மாதிரி 40 ஆகணும்னா இந்த 4x அப்படி டபுள் ஆகும், 8x ஆகும். ஸோ இந்த மாதிரி டபுள் ஆகிட்டே போகும் நம்ம ரியாக்ஷன் when we add 10 degree Celsius. ஓகே, ஸோ இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி அர்ஹேனியஸ்னு ஒரு சயின்டிஸ்ட் வந்தார். அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு சின்ன ரிலேஷன் கொண்டு வந்தார். ஓகே, எம்பரிக்கல் ரிலேஷன் ஃபார்ம் பண்ணார். அந்த ரிலேஷன் வந்து ரொம்ப சிம்பிள், எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்மில் கொண்டு வந்தார். k is equal to a into e power minus e a divided by rt. நல்லா பாருங்கள், e a divided by rt. ஓகே, just a minute. k equal to a into e power minus ea divided by rt. இது எதுக்கு தான், ஜஸ்ட் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா டெம்பரேச்சரையும் ரேட் ஆஃப் ரியாக்ஷனையும் கம்பேர் பண்ணியிருக்காரு. ரேட் கான்ஸ்டன்ட் k என்னது நம்ம எல்லாம் பார்த்தோம், ரேட் கான்ஸ்டன்ட் இல்லாட்டி ரேட் ஆஃப் ரியாக்ஷன் சொல்லலாம். ரேட் கான்ஸ்டன்ட்டு ஏன்றது வந்து அர்ஹேனியஸ் கான்ஸ்டன்ட் இல்லை அர்ஹேனியஸ் ஃபேக்டர், இல்லை சில புக்கில் வந்து எக்ஸ்போனென்ஷியல் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, அண்ட் ஈன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எக்ஸ்போனன்ட் ஃபங்க்ஷனு. இந்த இஏன்னா என்னதுனாக்கா இது வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஓகே, ஆக்டிவேஷன் எனர்ஜினா என்னென்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். யூனிட் வந்து ஜூல் பர் மோல்ஸ் இருக்கும். சரியா, அடுத்து இந்த டி என்னதுன்னா டெம்பரேச்சர், அண்ட் இந்த ஆர் என்ன யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் வந்து அர்ஹேனியஸ் கொடுத்தார். இது வந்து என்ன ஆகிடுச்சு, நம்ம டெம்பரேச்சரையும் ரேட்டையும் டேரெக்டாக வந்து இதுவாகிடுச்சு. இப்போ இதுக்கு டெரிவேஷன்லாம் கேட்க மாட்டாங்க, ஏன்னா இது ஒரு எம்பரிக்கல் ஈக்குவேஷன். எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த லெசன் ஃபுல்லாகவே எக்ஸ்பெரிமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஓகே, எல்லாமே எக்ஸ்பெரிமெண்டலில் பேஸ் பண்ணியிருக்க வேல்யூஸ் தான். ஸோ டெரிவேஷன் கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. இந்த ஈக்குவேஷன் மேபி ஒரு 2 மார்க் கொஷனில் கேட்கலாம். பட் நம்ம கொஷனில் அப்ளை பண்ணுறப்ப இந்த ஈக்குவேஷன் கண்டிப்பாக அப்ளை பண்ண மாட்டோம். இதோட இன்டெக்ரல் ஃபார்ம்னு ஒன்று இருக்கும். ஓகே, நம்ம ஈஸியாக அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு ஃபார்மில் கொண்டு வந்துட்டு அந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம கொஷன் சால்வ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அர்ஹேனியஸ் என்ன பண்ணார்னா, இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி கொண்டு வந்தான்னு பார்ப்போம். அர்ஹேனியஸ் என்ன பண்ணாருனாக்கா H2 கேஸ் ஆக்சுவல் என்னது, H2ன்றது ஒரு மாலிக்யூல் தானே. எவ் மாலிக்யூல் சொல்கிறேன், இப்போ H இருக்குது. ஓகே, 2 H சேர்ந்தது தான் H2 கரெக்டாக. H கிட்ட ஒரு எலக்ட்ரான் ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்கும், இந்த H கிட்ட ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்கும். இப்போ இதுக்கும் ஒரு எலக்ட்ரான் தேவைப்படுது, இதுக்கும் ஒரு எலக்ட்ரான் தேவைப்படுது. அப்போ இவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு என்ன பண்ணிட்டாங்க, H2 மாலிக்யூலாக ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஓகே, அண்ட் மாலிக்யூல்ஸ் எப்போவுமே ஸ்டேபிளாக இருக்கும் தெரியும். அப்போ H2 வந்து ஸ்டேபிளாக இருக்கும், கரெக்டாக இல்லையா. அதே மாதிரி அயோடின். ஓகே, இதுக்கும் வந்து ஒரு எலக்ட்ரான் தேவை. இவங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி பேலன்ஸ் பண்ணிவிட்டு இவங்க 2 பேரும் கம்பைன் ஆகிக்கிறாங்க. இவங்க இப்போ I2வும் ஸ்டேபிள், H2வும் ஸ்டேபிள், கரெக்டாக மாலிகுலாக ஃபார்ம் ஆகிடுச்சு, ஸ்டேபிளாக இருக்காங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஸ்டேபிளாக உட்காந்துருக்கீங்க ஒரு இடத்துல. ஓகே, இப்போ உங்களை எழுந்திரிச்சு இன்னொரு வேலை பண்ண சொன்னால் பண்ணுவீங்களா, பண்ண மாட்டீங்க, கரெக்டாக. அந்த மாதிரி இவன் ஸ்டேபிளாக இருக்கான், இவனும் ஸ்டேபிளாக இருக்கான். ஓகே, பட் இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன்னா, இவங்க 2 பேரும் ஸ்டேபிளாக இருக்க இந்த மாலிக்யூல்ஸை நான் எனர்ஜியை கொடுத்து, ஓகே, நான் இவங்களை இப்போ வந்து ரியாக்ட் பண்ண வைக்கணும். ஓகே, ஐ வாண்ட் டு மேக் தம் ரியாக்ட். பட் என்ன பிரச்சனைனா, இவங்க ஸ்டேபிளாக இருக்கனால ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. சரியா, அப்போ இவங்களை ரியாக்ட் பண்ண வைக்கிறதுக்கு நான் ஒரு எனர்ஜி கொடுக்கணும்ல. ஆப்வியஸாக சும்மாவே ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ ஹெச்சும் சும்மா விட்டோம்னா சேர்ந்துட்டு ஈஸியாக ரியாக்ட் பண்ணிவிடுவாங்க, H2 மாலிகுலாக ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா இவனுக்கு தேவைப்பட்டுச்சு ரியாக்ட் பண்ணிக்கிட்டாங்க. பட் இப்போ இவங்களுக்கு ரியாக்ட் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. ஸோ என்ன பண்ணுறாங்க, நம்ம ஃபோர்ஸ் பண்ணி ஒரு எனர்ஜி கொடுக்குறோம். ஓகே, எனர்ஜி கொடுத்து இந்த மாலிகுலை ஆக்டிவேட் பண்ணி இதை வந்து என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி பாண்ட் ஃபார்ம் பண்ண வைக்கிறோம். இப்போ என்ன ஆகும்னா, நம்ம எனர்ஜி கொடுத்த உடனே எந்த ஒரு மாலிகுலும் ஹையர் எனர்ஜி வச்சுக்க ட்ரை பண்ணாது, அது வந்து எனர்ஜியை லூஸ் பண்ண தான் ட்ரை பண்ணும். அப்போ என்ன ஆகும், இந்த ஹெச்சும் இருக்க பாண்டை கொஞ்சம் வீக் பண்ணிவிட்டு இந்த H இந்த I கூட போய் பாண்ட் பண்ணிடும். ஓகே, அதே மாதிரி கீழே இருக்க H இந்த I கூட பாண்ட் பண்ணிடும். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியேட் கம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். இப்போ HIன்ட்டு ஒரு கம்பவுண்ட் இருக்குது, இது ஃபுல்லாகவே ஒரே ஒரு மாலிகுல். ஓகே, இந்த மாலிகுல் வந்து இன்டர்மீடியேட் ஸ்டேட்டில் இருக்குது. இன்டர்மீடியேட் ஸ்டேட்னா உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இன்டர்மீடியேட் ஸ்டேட்னா ட்ரான்சிஷன் ஸ்டேட் ஆர் ஆல்வேஸ் அன்ஸ்டேபிள். இது வந்து ரொம்ப நேரத்துக்கு இதே மாதிரி இருக்காது. இப்போ இது என்ன ஆகுனா, மறுபடியும் டீகம்போஸ் ஆகி இதோட ஸ்டேபிளான ஒரு ஸ்டேட்டுக்கு மாறும். சரியா, இப்போதைக்கு என்ன ஆகிடுச்சு, தனித்தனியாக இருந்த 2 H2 அண்ட் I2 மாலிக்யூல் வந்து நீங்கள் கொடுத்த எனர்ஜி, அந்த எனர்ஜி ஒரு நீங்கள் ஸ்டார்டிங்கே கொடுத்த உடனே சேர்ந்துடுது, கரெக்டாக எனர்ஜி ஏற்றிக்கிட்டே இருப்பீங்க. பட் ஒரு பாயிண்ட்டோட எனர்ஜி ரீச் பண்ணதுக்கப்புறம் இது வந்து என்ன ஆகும், அந்த பாயிண்ட்டு தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. அந்த பாயிண்ட்டில் வந்து இது ட்ரான்சிஷன் ஸ்டேட்டுக்கு மாறிடும். இந்த மாதிரி ஒரு மாலிகுல் ஃபார்ம் பண்ணிடும். பட் சின்ஸ் இட் இஸ் இன் ட்ரான்சிஷன் ஸ்டேட், இது வந்து ஸ்டேபிளாக இருக்காது. அப்போ என்ன ஆகும்னா, இந்த பாண்ட் வீக் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 2த்துக்கு இருக்க பாண்ட் வீக் ஆகிட்டு என்ன ஆகும், இந்த H பாண்டை பிரேக் பண்ணிவிட்டு ஃபைனலாக 2 moles ஆஃப் HI மாலிகுல் ஃபார்ம் பண்ணிடும். 2 molecules ஆஃப் HI மாலிகுல்ஸ் ஃபார்ம் பண்ணிடும். சரியா, ஸோ இதுதான் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட். ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன சொல்ல வந்தேன்னா, நான் ஒரு எனர்ஜி கொடுத்ததுனால மட்டும்தான் எனக்கு இந்த ப்ராடக்ட் கிடச்சிது, இல்லாட்டி இந்த ப்ராடக்ட் கிடச்சிருக்காது. ஓகே, இப்போ நான் எனர்ஜி கொடுக்குறேன்னா என்ன அர்த்தம், எனர்ஜி கொடுக்குறேன்னா ஐ எம் இன்க்ரீஸிங் த டெம்பரேச்சர், கரெக்டாக. அப்போ இன்டெரக்டாக டெம்பரேச்சர் வந்து நம்மளோட ரியாக்ஷன் நடக்க காரணமாக இருக்குது. இப்போ இந்த ரியாக்ஷன் நடக்குதுனாக்கா ஆப்வியஸாக ரேட் ஆஃப் ரியாக்ஷனுக்கும் டெம்பரேச்சருக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்கும், கரெக்ட்.
கரெக்டாக ரிலேஷன் இருக்கும்னு நம்ம சொல்லலாம். அதுதான் வந்து இந்த சயின்டிஸ்ட் யூஸ் பண்ணி இந்த ஃபார்மில் கொண்டு வந்திருக்கார். அப்போ நம்ம சும்மா இப்படி வச்சோம்னா ஆகலை. பட் ஆனால் ஒரு டெம்பரேச்சரோ ஒரு ப்ரெஷரோ ஒன்று ஏற்றி நம்ம இதோட எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு டிரான்சிஷன் லெவல் போயிட்டு அந்த எனர்ஜி தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. அந்த அளவுக்கு நீங்கள் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து 2 டைம்ஸ் ஆஃப் ஹெச்ஐன்னு ஃபார்ம் பண்ணிடுச்சு. கரெக்டாக இந்த எனர்ஜியை தான் ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இதே மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய கேஸஸ்க்கு வந்து டெம்பரேச்சர் கொடுத்து எனர்ஜி கொடுத்து அதோட ஆக்டிவேஷன் எனர்ஜிலாம் ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வந்திருக்காங்க. சரியா? இதுதான் வந்து பின்னாடி இருக்குது. ஸோ இது நான் இப்போ சொன்ன பாயிண்ட்ல இங்கே எழுதியிருக்கேன். கிவிங் an energy to already stable molecule to form a new molecule combining with other molecule. ஓகே, ஏற்கனவே ஸ்டேபிளாக இருக்க ஒரு மாலிக்யூலுக்கு எனர்ஜி கொடுத்து வேறு ஒரு ஸ்டேபிள் மாலிக்யூல் கூட ரியாக்ட் பண்ண வைக்கிறது தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. புரிஞ்சா? கிளியர்? ஸோ இப்போ நம்ம சொன்னதை வந்து ஒரு கிராஃபிக்கல் ஃபார்மில் இப்போ நான் வரைகிறேன். ஒரு சின்ன கிராஃப் ஒன்று. ரியாக்ஷன் கோஆர்டினேட்னா ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல ரியாக்டன்ட் இருக்கும், இந்த இடத்துல ப்ராடக்ட் இருக்கும், நடுவில் இன்டர்மீடியட் ஸ்டேட் இருக்கும். சரி, அதான் ரியாக்ஷன் கோஆர்டினேட்னு சொல்லுவாங்க. ரியாக்ஷன் கோஆர்டினேட்னு பக்கம் பொட்டன்ஷியல் எனர்ஜி நான் இந்த சைடு வச்சுக்கிறேன். ஸோ ரியாக்ஷன் கோஆர்டினேட்க்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் நான் வந்து ஒரு கிராஃப் வரைகிறேன். சரியா? ஸோ இப்போ இதில் வந்து என்னென்னா, எனக்கு இனிஷியலாக S2 அண்ட் I2 இருக்குது, ரெண்டுமே வந்து ஸ்டேபிளில் இருக்குது. ஓகே, அதோட கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி என்னன்னா லெட்டர்ஸ் வந்து 10 J/mol. இனிஷியலாக அதோட எனர்ஜி எவ்வளோ இருக்குன்னா 10 J/mol அதோட எனர்ஜியாக இருக்குது. ஓகே, இப்போ இந்த 10 J/mol வந்து என்ன பண்ண போகிறேன், நான் எனக்கு 2H ஒரு மாலிகுல் ஃபார்ம் பண்ணணும். அந்த மாலிகுலோட எனர்ஜி ஸ்டேட் வந்து 20 kJ/mol வச்சுக்கலாம். ஓகேயா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, எனக்கு இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு மாற்றணும். ஓகே, இந்த இடத்துல இருக்க எனர்ஜிலேருந்து எனக்கு இந்த ப்ராடக்ட் வேணும். சரியா? அப்போ என்ன பண்ணுறேன், இது இனிஷியலாக ரியாக்டே பண்ணலை, ஏன்னா ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறேன், இதை எனர்ஜியை கொடுக்குறேன். எனர்ஜியை கொடுத்து என்ன பண்ணிட்டேன், நான் இதோட எனர்ஜியை எவ்வளோ அதிகமாக்கியிருக்கேன்னா இவ்வளோ அதிகமாக்கிட்டேன். இந்த பாயிண்ட் வரைக்கும் அதிகமாக்கிட்டேன். இந்த பாயிண்ட்டை தான் வந்து என்ன சொல்கிறோம், நம்ம ஆக்டிவேஷன் எனர்ஜி சொல்கிறோம். இந்த எனர்ஜிக்கு போனதுக்கப்புறமா நீங்கள் எனர்ஜி கொடுக்க தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக இது என்னாகும், எனர்ஜியெல்லாம் லூஸ் பண்ணிவிட்டு இந்த மாலிகுலை ஃபார்ம் பண்ணிவிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியணும் இந்த கிராஃப்னா, இப்போ இந்த இடத்துல இப்படி ஒரு கிரவுண்ட் லெவல் இருக்குது. சரியா? இங்கே உங்கள் ஃப்ரெண்டு இப்படி நிற்கிறான், இங்கே நீங்கள் நிற்கிறீங்க. சரியா? இப்போ இந்த இடத்துல ஒரு ஃபுட்பால் இருக்குது. இந்த ஃபுட்பாலை நீங்கள் இந்த இடத்துக்கு கொண்டு போகணும். கரெக்டாக இந்த இடத்துக்கு கொண்டு போகணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த ஃபுட்பாலை இது வரைக்கும் நீங்கள் காலை தட்டிக்கிட்டே போவீங்களா, இல்லை வந்து ஜஸ்ட் இது வரைக்கும் நீங்கள் காலை தட்டிட்டு போயிட்டால் போதும், இங்கே ஆட்டோமேட்டிக்காக போயிடுமா? அதான் நடக்கும். கரெக்டாக இது வரைக்கும் நீங்கள் எனர்ஜி கொடுத்துட்டே இங்கே வரைக்கும் போயிடுவீங்க. இந்த பாயிண்ட்க்கு அப்புறம் நீங்கள் எனர்ஜி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா பால் ஆட்டோமேட்டிக்காக உருண்டு இந்த பக்கம் போயிடும். கரெக்டாக அதே மாதிரி தான் இந்த இடத்துல வந்து H2I வந்து இனிஷியலாக நீங்கள் எனர்ஜி கொடுத்து எனர்ஜியை வந்து நீங்கள் வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜி லெவல் கொண்டு போயிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த எனர்ஜி லெவலுக்கு அப்புறமா அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேபிள் ஃபார்முக்கு போகணுன்றனால ட்ராப் ஆகிட்டு இந்த இடத்துக்கு வந்துடும். சரியா? ஸோ அதோட கிராஃப் வந்து இப்படி வரும். இது எதுக்கு கிராஃப்னாக்கா, ரியாக்ஷன் கோஆர்டினேட்டுக்கும் பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கும் இருக்க கிராஃப். ஓகே, இப்போ இந்த கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருந்து இந்த ஸ்டேட்டுக்கு நடுவில் இருக்க எனர்ஜி கேப் தான் என்னது, இதுதான் ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு சொல்லுவோம். ஓகே, எவ்வளோ எனர்ஜி அதிகமாகுதோ அவ்வளோக்கு கம்பவுண்ட் வந்து ஸ்டெபிலிட்டியும் கம்மியாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல இருக்க ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்ப கம்மி, ஏன்னா எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்குது. கரெக்டாக? ஸோ இது நடுவில் இருக்க எனர்ஜி தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. அண்ட் இனிஷியல் ஸ்டேட்டுக்கும் ப்ராடக்ட்க்கும் நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸ் ΔEன்னு சொல்லுவோம். ΔEனா எனர்ஜி ஆஃப் த ப்ராடக்ட் மைனஸ் எனர்ஜி ஆஃப் த ரியாக்டன்ட் பண்ணோம்னா நமக்கு ΔE கிடைக்கும். இந்த கிராஃப் புரிஞ்சா? சரியா? ஸோ இப்போ வந்து இன்னொரு கிராஃப் ஒன்று பார்ப்போம். சரியா? இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கேஸ் வந்து எனர்ஜி கொடுக்குறீங்கன்னா என்ன எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும் கேஸில்? ஒரு கேஸில் வந்து நீங்கள் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா எந்த எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும்? ஆப்வியஸாக கைனெட்டிக் எனர்ஜி, அதோட மூவ்மெண்ட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ கைனெட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். சரியா? இப்போ என்ன பண்ணுறோம், இந்த கைனெட்டிக் எனர்ஜிக்கும் ஃப்ராக்ஷன் ஆஃப் கேஸஸ்க்கும் நடுவில் கிராஃப். ஃப்ராக்ஷன் ஆஃப் கேஸஸ்னால் என்னென்னாக்கா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 100 கேஸ் எடுத்துட்டேன். ஓகே, நான் ஒரு 100 கேஸ் எடுத்திருக்கேன். நான் ஒரு ரியாக்ஷன் நடத்திட்டு அந்த 100 கேஸில் வந்து எனக்கு 10 கேஸஸ் தான் வந்து ரியாக்ட் ஆகுதுன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் த கேஸ் வந்து 10/100. இப்போ 100 கேஸஸில் வந்து 100 கைண்ட் ஆஃப் கேஸஸ்னு வச்சுக்கலாம். 100 கைண்ட் ஆஃப் கேஸில் நான் ஒரு ரியாக்ஷன் நடத்தி எனக்கு 50 கைண்ட் ஆஃப் கேஸ் தான் ரியாக்ட் ஆச்சுன்னா அப்போ அதோட ஃப்ராக்ஷன் வந்து 0.5. ஸோ அதுதான் ஃப்ராக்ஷன் ஆஃப் கேஸ்ன்னு சொல்கிறோம். சரியா? இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இனிஷியலாக ஒரு டெம்பரேச்சர் டைம் T டிகிரி செல்சியஸ். ஓகே, டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டேன் T டிகிரி செல்சியஸில். சரியா? வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன், என்னோடய எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகே, எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்தாக்கா ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் என்ன ஆகுது, என்னோடய எனர்ஜி மேக்ஸிமம் பாயிண்ட் அட்டைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னோடய எனர்ஜி கம்மியாகி போயிட்டே இருக்குது. கரெக்டாக? கம்மியாகிட்டே போயிட்டே இருக்குது. எனக்கு வந்து இப்போ இந்த கிரிட்டிக்கல் எனர்ஜிக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து டிரான்சிஷன் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுப்போம்.
அதாவது ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஓகே, என்னோடய ஆக்டிவேஷன் எனர்ஜி பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது இனிஷியலாக. ஓகே, அட் டைம் T, அதான் உங்கள் டெம்பரேச்சர் T டிகிரி செல்சியஸ் இருக்கப்போ என்னோடய ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து லெட் அஸ் அஸ்யூம் இங்கே இருக்குது. அதாவது இந்த எனர்ஜி லெவலை தாண்டி ஏதாச்சும் ஒரு கேஸ் போச்சுனாக்கா அந்த கேஸ் எல்லாம் என்ன ஆகிடும்னாக்கா நமக்கு ரியாக்ட் பண்ணிவிடும். ஓகே, ரியாக்ட் பண்ணிவிட்டு அடுத்த ப்ராடக்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். சரியா? ஸோ இனிஷியலாக எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணி இப்படி போகிறப்ப என்னோடய ஆக்டிவேஷன் பாயிண்ட் இங்கே இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, ஆக்டிவேஷன் பாயிண்ட் இங்கே இருக்குது. இந்த பாயிண்ட்க்கு அப்புறம் அந்த கேஸ் வந்து ரியாக்ட் பண்ணிடும். அப்படி பார்த்தோம்னா என்னோடய T டிகிரி செல்சியஸில் வந்து லெட் அஸ் அஸ்யூம் நான் இவ்வளோ கேஸ் ரியாக்ட் பண்ண வச்சாலும் ஒரே சில கேஸ் மட்டும்தான் என்ன இருக்குது என்னோடய ஆக்டிவேஷன் பாயிண்ட்டை க்ராஸ் பண்ணியிருக்கு. கரெக்டாக? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 100 கேஸஸ் எடுத்தனாக்கா இந்த இடத்துல வந்து 10 கேஸஸ் தான் இருக்குனாக்கா 10 கேஸஸ் ஒருத்தம் 100 தான் வந்து என்ன இருக்குது எனக்கு ஆக்டிவேஷன் பாயிண்ட் தாண்டி ரியாக்ட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ அப்போ என்ன சொல்லலாம், என்னோடய லெட் அஸ் அஸ்யூம் இட் இஸ் த ரியாக்ஷன் ரேட். அப்போ இவ்வளோ தான் என்னால் வந்து ரியாக்ட் பண்ண வைக்க முடியுது. ஓகே, இதுவே இப்போ நான் என்ன பண்ணுறேன்னாக்கா என்னோடய எனர்ஜியை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணதோட என்னோடய எனர்ஜியை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். அப்போ என் கிராஃப் வந்து கொஞ்சம் ரைட் ஷிஃப்ட் ஆகுது. ஓகே, கொஞ்சம் ரைட் ஷிஃப்ட் ஆகுது. என்னோடய ஆக்டிவேஷன் பாயிண்ட் வந்து ஸ்டில் எனக்கு இதுதான் வச்சுப்போமே. அப்போ இந்த செகண்ட் கிராஃப் பாருங்கள், ஒரு 10 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் அதிகப்படுத்திட்டு நான் அதே மாதிரி எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணேன்னா என் கிராஃப் வந்து ரைட் இந்த மாதிரி ஷிஃப்ட் ஆகிடுது. இந்த மாதிரி ஷிஃப்ட் ஆனால் என்னோடய ஆக்டிவேஷன் பாயிண்ட் ஸ்டில் இங்கே தான் இருக்குது. பட் ஆனால் எனக்கு ரியாக்ட் பண்ணுற கேஸஸ் பார்த்தோம்னா குவான்டிட்டி அதிகமாகிடுச்சு, நிறைய கேஸஸ் ரியாக்ட் பண்ணுது. அப்போ நீங்கள் T டிகிரி செல்சியஸ் வச்சு பண்ணுறப்ப எனக்கு இவ்வளோ கேஸ் தான் ரியாக்ட் ஆச்சு. ஆனால் T + 10 டிகிரி செல்சியஸ் ஏற்றின உடனே என் கிராஃப் வந்து இவ்வளோ பெருசாக மாறிடுச்சு. அப்போ நம்பர் ஆஃப் ரியாக்டிவ் எலிமெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, கைனட்டிக் எனர்ஜி. கரெக்டாக? ஸோ இதுதான் நான் சொன்னேன், அவுட் ஆஃப் 100 எலிமெண்ட் only 20 gases touch activation point. ஓகே, ஆக்டிவேஷன் எனர்ஜி அட் டெம்பரேச்சர் T. பட் ஆனால் என் டெம்பரேச்சரை நான் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன்னா T + 10 டிகிரி செல்சியஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு இன்ஸ்டெட் ஆஃப் 20 gases 35 gases வந்து என்ன ஆகுது, என்னோடய ஆக்டிவேஷன் எனர்ஜியை தாண்டி போகுது. ஓகே, புரியுதா? இதுதான் வந்து நான் உங்களுக்கு சொன்னேன் டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த 2 கிராஃபுமே இம்பார்ட்டன்ட். புரிஞ்சா? இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் கேஸஸ் வாஷஸ் கைனட்டிக் எனர்ஜியும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிராஃபும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ ஃபைனலாக நம்ம இன்டெகிரேட்டட் ஃபார்ம் மட்டும் பார்த்தோம்னா இன்றைக்கி லெசன் முடிஞ்சிடுது. ஓகே, இன்டெக்ரல் ஃபார்ம் ஆஃப் Arrhenius ஈக்குவேஷன். ஸோ இனிஷியலாக Arrhenius ஈக்குவேஷன் K = AE⁻ -ELEA/RTன்னு இருந்துச்சு. கரெக்டாக? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரெண்டு பக்கமும் இன்டெகிரேட் பண்ணுறேன். ரெண்டு பக்கமும் இன்டெகிரேட் பண்ணனாக இந்த பக்கம் E பவர் இருக்குது. ஓகே, E வந்து இன்டெகிரேட் பண்ணோம்னா என்னாகும், இந்த E வந்து இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகிடும். கரெக்டாக? Eயை இன்டெகிரேட் பண்ணோம்னா லான்னு மாறிடும், 1/ln மாறும். Eயை இன்டெகிரேட் பண்ணாக்கா அந்த லான் வந்து இங்கே வந்துடும். இன்டெகிரேஷன் ஆஃப் K will become K தான். கரெக்டாக? ஸ்மால் இப்போ DK வந்து இன்டெகிரேட் பண்ணாக்கா என்ன கிடைக்கும், K கிடைக்கும். அந்த மாதிரி இதை இன்டெகிரேட் பண்ணோம்னா நம்ம K தான் கிடைக்கும். அண்ட் இந்த பக்கம் Eயை இன்டெகிரேட் பண்ணோம்னா 1/ln வரும். அந்த 1/ln அந்த பக்கம் போயிடுச்சா ln வந்து ln × K மாறிடும். சரியா? அப்புறம் என்ன ஆகும், இந்த E வந்து கேன்சல் அவுட் ஆகிடும். இந்த E கேன்சல் அவுட் ஆகிடுச்சா -EA/RT மட்டும்தான் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல ஒரு A இருக்குது. இந்த ஏவும் அகைன் இன்டெகிரேட் பண்ணோம்னா ln Aன்னு வரும். கரெக்டாக? ஸோ இதுதான் வந்து இன்டெக்ரல் ஃபார்ம் ஆஃப் Arrhenius ஈக்குவேஷன். ln K = -EA/RT + ln A. புரிஞ்சா? ஸோ இப்போ இதில் பார்த்தோம்னா நமக்கு வந்து இது எப்படி இருக்குது, y = mx + c ஃபார்மில் வந்துடுச்சா. இது வந்து y, இது mx, இது c. கரெக்டாக? ஸோ இப்போ y வந்து லெட் அஸ் அஸ்யூம் y ஆக்சிஸ் வந்து K, ln K வந்து y ஆக்சிஸ் வச்சுப்போம், -mxன்னு வச்சுக்கலாமா இதை. அப்போ இந்த இடத்துல எக்ஸ்ன்றதுன்னு 1/டெம்பரேச்சர், அதாவது டெம்பரேச்சர் வந்து நமக்கு x கோஆர்டினேட். இப்போ புதுசாக ஒரு கிராஃப் கிடச்சிருக்கு பாருங்கள், நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எப்போவுமே ln கேஸ்லாம் இது கிராஃப்லாம் வந்து லீனியராக வேரி ஆகும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ln Kக்கும் 1/Tக்கும் டெம்பரேச்சருக்கும் நம்ம கிராஃப் வரைஞ்சோம்னாக்கா இதோட கிராஃப் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, ஏன்னா -mx. ஓகே, இதோட ஸ்லோப் வந்து பார்த்தோம்னா EA/Rன்னு வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி கிராஃப் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஓகே, ஸ்டில் நம்ம இப்போ இதை கூட நம்மளால் இன்னும் நியூமெரிக்கலில் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, அப்போ இதை வந்து இன்னும் நியூமெரிக்கலில் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம மாற்றணுன்னாக்கா லானை வந்து நம்ம என்னென்னு போட்டுக்கலாம், 2.303 log to the base. ஓகே, இதை இப்போ லான்னா log E தான் லான்னு சொல்லுவோம், log to the base E தான் வந்து லான்னு சொல்லுவோம். இப்போ வந்து இந்த E வந்து 10 மாற்றணும், 2.303 மாற்றணும். 2.303 log 10K. இந்த இடத்துல இந்த EA/RT அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, இந்த இடத்துல வந்து இந்த லான் அகைன் நான் 2.303 log 10 × Aன்னு வச்சுக்கிறேன். நான் இந்த 2.303 அந்த இடத்துல கொண்டு போயிட்டேன், ரெண்டு பக்கம் மல்டிப்ளை பண்ணிட்டேன். அப்போ என்ன ஆகுது, log 10 = -EA/2.303 × RT + log 10. இந்த ஈக்குவேஷனை தான் நம்ம ஜென்ரலாக நியூமெரிக்கலில் யூஸ் பண்ணுவோம். சரியா? இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன பண்ணுவோம்னாக்கா நம்ம வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜியை கால்குலேட் பண்ணுவோம். K கொடுத்துருப்பாங்க, RT கொடுத்துருப்பாங்க. ஓகே, Arrhenius கான்ஸ்டன்ட் கொடுத்துருப்பாங்க,
ஜஸ்ட் நம்ம வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அப்புறம் இன்னொரு கைண்ட் ஆஃப் ஈக்குவேஷன் எப்படின்னாக்கா, 2 ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு ஈக்குவேஷனில் கே கொடுத்துருப்பாங்க, இன்னொரு ஈக்குவேஷனில் டி கொடுத்துருப்பாங்க. ஆர்லாம் ஆல்ரெடி தெரியும், ஏ தெரியும். ஓகே, அதே மாதிரி இன்னொரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. இன்னொரு ஈக்குவேஷன் கொடுத்து இந்த இடத்துல வந்து டெம்பரேச்சரும் தெரியாது, நமக்கு ஆக்டிவேஷன் எனர்ஜியும் தெரியாது. பட் K1 அண்ட் ஏஆர் எல்லாம் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க, டெம்பரேச்சர் அந்த இதெல்லாம். சரியா? ஸோ வந்து 2 ஈக்குவேஷனுக்கு நீங்கள் ரிலேஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி அப்படின்னாக்கா நீங்கள் இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுலேருந்து தான் டிரைவ் பண்ணி கொண்டு வந்திருப்போம். ln of K2/K1 is equal to EA/R into T2 minus T1 upon T1 T2. இதில் என்ன இருக்குன்னா, 2 டிஃப்ரெண்ட் ரியாக்ஷனுக்கு T2 2 டெம்பரேச்சர் கொடுத்துருப்பாங்க. 2 டெம்பரேச்சர் கொடுத்துட்டு 2 ரேட் கான்ஸ்டன்ட் கொடுத்துருப்பாங்க. 2 டெம்பரேச்சர் 2 ரேட் கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டு அதுக்கு என்ன ஆக்டிவேஷன் எனர்ஜி கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணும். சரியா? ஆக மொத்தம் இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி மோஸ்ட்டாக கொஸ்டின் சால்வ் பண்ணுவீங்க. நாளைக்கு இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். பட் இப்போதைக்கு இன்றைக்கி கிளாஸ் வந்து இவ்வளோ தான். ஓகே, கிளியராக? அர்ஹேனியஸ் கான்ஸ்டன்ட் வரைக்கும் கிளியராக? ஆக்டிவேஷன் எனர்ஜி, அர்ஹேனியஸ் கான்ஸ்டன்ட் எல்லாம் புரிஞ்சா? கிராஃப் முக்கியமாக பார்த்துக்கோங்க. 3 கிராஃப் பார்த்தோம். இந்த ஈக்குவேஷன் 1 மார்க்கில் கேட்பாங்க, 1 or 2 மார்க்ஸு கேட்பாங்க. இந்த கிராஃப் முக்கியம். பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கும் ரியாக்ஷனுக்கும் கேட்டால் இந்த மாதிரி ஒரு மலை மாதிரி கிராஃப் வரும். ஓகே, அதே வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் கேஸஸ் நிறைய பேருக்கு புரியாது. அது என்னென்னு தெரிஞ்சுன்னா, 100 கேஸ் எடுக்கிறீங்கன்னா அதில் எத்தனை கேஸ் வந்து நமக்கு வந்து ரியாக்ட் பண்ணுதுன்றது தான் ஃப்ராக்ஷன் ஆஃப் கேஸஸ். ஓகே, அதுக்கும் கைனட்டிக் எனர்ஜிக்கும் ஒரு கிராஃப் போட்டோம்னா இப்படி டெம்பரேச்சர் Tயில் இப்படி, T+10 இப்படி, அதே மாதிரி T+20 எடுத்தோம்னா இன்னும் இப்படி போகும். சரியா? அந்த மாதிரி அதே மாதிரி வந்து லாஸ்ட்டாக ln Kக்கும் 1/Tக்கும் ஒரு கிராஃப் பார்த்தோம். சரியா? அண்ட் மெயினாக இந்த 2 ஈக்குவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 2 ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி தான் உங்கள் நியூமெரிக்கல் சால்வ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ வித் திஸ் வில் எந்த வீடியோ ஹியர். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. அண்ட் ஏதாச்சும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது சொல்லித்தரணும்னாலும் கமெண்ட்டில் கேளுங்க. லாக் கண்டிப்பாக நான் சீக்கிரமாகவே எடுத்துடுறேன். ஓகே, இந்த லெசன் முடித்தோடனே லாக் எடுத்துடுறேன். சரியா? அப்போ உங்களுக்கு லாக்லேயும் எந்த டவுட்டும் வராது. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹேவ் அ கிரேட் டே. குட் பை.